Okay, dear students, இன்னைக்கு நம்ம chapter 4 பார்க்க போறோம். chapter 4ல வந்து பாத்தீங்கன்னா goodwill in partnership account சொல்றோம். goodwill calculation வந்து ரெண்டு மூணு மெத்தட்ல போடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா first method simple average profit method. இந்த மெத்தட்ல goodwill எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க இந்த சம் எழுதிக்கிறேன். simple average profit இது வந்து பேஜ் நம்பர் 119ல இருக்குது பாத்துங்க. The following are the profits of the firm in last 5 years சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து சொல்லப்பட்டிருக்குது. கடைசில வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா calculate the value of goodwill at 2 years purchase of profits of 5 years அப்படி சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது பார்க்க போறோம். சரிங்களா? சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படி சொல்றாங்க. இந்த குட்வில் கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்முலா எழுதிக்கீங்க. அப்பதான் ஈஸியா இருக்கு, என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கு. இப்போ வந்து குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் divided by number of years. இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 2014 ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ராஃபிட். சரிங்களா? இதை நீங்க அப்படியே எழுதிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10,000 plus 11,000 plus 12,000 plus 13,000 plus 14,000. இதுதான் 5 years உடைய ப்ராஃபிட். சரிங்களா? இது இப்படி எழுதிக்கங்க. எழுதிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவுங்க? 5 years. 1 2 3 4 5 5ன்னு போட்டுக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருங்க. 10,000 plus 11,000 plus 12,000. இப்போ இதெல்லாம் டோட்டல் போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னா 60,000 rupees வரும். சரிங்களா? 60,000 rupees. 60,000 divided by 5 போட்டீங்க அப்படின்னா 12,000 rupees வரும். இதுதான் வந்து என்ன சொல்றது? ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு தேவையானது என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சம்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்க லாஸ்ட் லைன் பாருங்க. கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2 years பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. இதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000. இதான் எழுதிக்கங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளவுங்க? 12,000. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 2 years அதுலயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 years purchase of average profit 2 years purchase of average profit goodwill equal to average profit எவ்வளவுங்க? 12,000. அது நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் 12,000 into 2 years purchase. சரிங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த சம்லேயே கொடுத்துருக்காங்க. 2 years அப்ப 2 போட்டீங்க அப்படின்னா மொத்தமா 12,000 into 2 24,000. இது குட்வில் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் நம்ம வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம குட்வில் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து 24,000 குட்வில். நெக்ஸ்ட் செகண்ட் சம் உடைய சொல்யூஷன் இதுதான். இதுல பாருங்க சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இதுலயும் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே from the following information calculate the value of goodwill on the basis of 3 years of purchase average profit of last 4 years னு கொடுத்திருக்காங்க. 4 years ஓட இது கொடுத்திருக்காங்க லிஸ்ட் பாருங்க.
First year 2015 5000 profit, 2016 8000 profit, 2017 3000 loss. சரிங்களா? 2018 6000 profit. இப்போ நம்ம சிம்பிள் கால்குலேஷன் என்னன்னா, அந்த குட்வில் உடைய ஃபார்முலா நீங்க எழுதணும். 2 or 3 times இப்படி எழுதுனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு அது அப்படியே மைண்ட்ல நிற்கும். சரிங்களா? சிரமம் பார்க்காம எழுதிக்கங்க. குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் into number of years of purchase. அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம போன சம்லயே போட்டோம். டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். Total profits divided by number of years. அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ராஃபிட் வந்திருக்குதுங்க, கணக்கு பாருங்க. தேர்ட் இயர் வந்து லாஸ் வந்திருக்குது. ஆக்சுவலா ப்ராஃபிட் மட்டுமே நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிறோம், லாஸ் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். எல்லா ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி லாஸ் வந்து மைனஸ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இயர் பை இயர் ப்ராஃபிட் எழுதுங்க. அதாவது 5000 பிளஸ் 8000 பிளஸ் இந்த இடத்துல வந்து 3வது வருஷம் லாஸ் வந்துருக்கு, அதனால மைனஸ் 3000 பிளஸ் 6000. மறந்துடாதீங்க, இந்த லாஸ் வந்து மைனஸ் 3000 போடணும். சரிங்களா? மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது 4 இயர்ஸ். சரிங்களா? 4 இயர்ஸ் போடணும். 1 2 3 4 இயர்ஸ். சரிங்களா? லாஸ்ட் வந்த இயர் கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஃபிட் எல்லாம் கூட்டுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. 5000 பிளஸ் 8000 13000 பிளஸ் 6000 19000. சரிங்களா? 19000 மைனஸ் 3000 போட்டீங்க அப்படின்னா டிவைடட் பை 4. இதுல எவ்வளவு வரும்? 16,000 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்றீங்க. இது போடும்போது 4000 rupees வரும். இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 4000 அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது குட்வில் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிட்டாவே குட்வில் வந்து ஈஸியா போடலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறது பாத்தீங்கன்னா 4000 எழுதிக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து ஏற்கனவே சம்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4000 into 3 போட்டீங்கன்னா 12000. இப்போ இந்த 12000 தான் குட்வில், வேல்யூ ஆஃப் குட்வில். ஓகேங்களா? அவ்வளவுதான், இதான் வேல்யூ ஆஃப் குட்வில். நம்பர் 3, பேஜ் நம்பர் 134, 134வது பேஜ்ல பாத்துக்கங்க. From the following information relating to a partnership firm, find out the value of goodwill based on 3 years purchase of average profit அப்படின்னு சொல்லிருக்காங்க. Profits of the last 4 years. சரிங்களா? கடந்த 4 ஆண்டுகளுடைய ப்ராஃபிட் வச்சுட்டு 3 years purchase of profit கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து ரெமுனரேஷன் 1500 கொடுத்துருக்காங்க, அதுல வந்து இந்த ப்ராஃபிட்ல வரல, அவ்வளவுதான். இதுல ட்விஸ்ட், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அந்த 1500 ரெமுனரேஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகே, பாருங்க, கவனிங்க. குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 2015, 16, 17, 18 இந்த 4 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க லைனா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லிட்டு 10,000, 12,500, 12,000, 11,500. இப்போ இது எல்லாம் அப்படியே நீங்க எழுதுறீங்க, அவ்வளவுதான். 10,000 பிளஸ் 11
sorry 10,000 plus 12,500 plus 12,000 plus 11,500 அவ்வளவுதான் சரிங்களா இதை எழுதிக்கிறீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 அவ்வளவுதான் இதோட டோட்டல் பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க 46,000 வருதா 46,000 divided by 4 எவ்வளவு வருது 46,000 divided by 4 அப்படின்னா 11,500 இதுதான் வந்து average profit before adjusting the remuneration average profit before adjusting the remuneration சொல்றோம் இப்போ வந்து இந்த 11,500 இருக்குது சரிங்களா இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் அட்ஜஸ்டிங் சொல்லியிருக்காங்க இங்க நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா ரெமுனரேஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும் இப்போ இந்த 11,500 ல இருந்து 11,500 மைனஸ் 1,500 இந்த 1,500 என்னன்னா சம்பள பாத்துங்க ரெமுனரேஷன் ஃபேர் ரெமுனரேஷன் சொல்லியிருக்காங்க பீன் கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் பை a partner and his fair remuneration னு சொல்லுவோம் 1,500 fair remuneration ஒரு பார்ட்னருக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த 11,500 1,500 கழிச்சோம்னா எவ்வளவு வருங்க 10,000 rupees வரும் இந்த 10,000 rupees வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 rupees தான் வந்து average profit after adjusting the remuneration இது before adjusting இது after adjusting அவ்வளவுதான் சிம்பிளா உங்களுக்கு புரியும் பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா goodwill equal to இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்றோம் average profit இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எவ்வளவுங்க 10,000 rupees into number of years of purchase வந்து சம்லி சொல்லிருக்காங்க goodwill is based on 3 years of purchase னு சொல்லிருக்காங்க அப்போ 3 years 10,000 into 3 30,000 rupees இதுதான் வந்து value of goodwill அப்படிங்கிறது 30,000 rupees that's all பாருங்க நெக்ஸ்ட் வந்து எக்சர்சைஸ் நம்பர் 4 பேஜ் நம்பர் 134 இருக்குது சாப்டர் 4 ல 4th சம் எக்சர்சைஸ் நம்பர் 4 சரிங்களா இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா from the following information relating to Sridevi Enterprises calculate the value of goodwill on the basis of 4 years of purchase of the average profit of 3 years இதுதான் நம்ம ஸ்டேட்மென்ட் அவ்வளவுதான் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிஷன் பாருங்க profits for the year ending 31st December 2016 17 18 where 1,75,000 1,50,000 2 lakhs இருந்திருக்கு அவ்வளவுதான் ப்ராஃபிட் அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்லிருக்காங்கன்னா a non recurring income of 45,000 is included in the profits of the year 2016 non recurring income அப்படினு சொன்னாலே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்க்ளூடட் ஆயிருக்குதாமா 2016 ப்ராஃபிட்ல 45,000 இன்க்ளூட் ஆயிருக்குது அப்ப நாம அதை என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் லெஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அவ்வளவுதான் லெஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் 2016 ஓட ஒரிஜினல் ப்ராஃபிட் ஓகேங்களா அடுத்து a closing stock of the year were overvalued by 30,000 அப்படி சொல்லிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஓவரா வேல்யூ பண்ணிருக்காங்க அப்ப நாம அதை என்ன பண்ணிக்கணும் அதையும் லெஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் அவ்வளவுதான் இப்போ நாம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க கால்குலேஷன் ஆஃப் adjusted profit calculation of adjusted profit சரிங்களா பாருங்க முடிஞ்ச இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் 3 வருஷத்துக்குரிய போட்டுக்கங்க சரிங்களா ஓகே இங்க பாருங்க particulars அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2016 2017 2018 அவ்வளவுதான் இது வந்து நம்ம எழுதுறோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரோட அந்த ப்ராஃபிட் எழுதுறோம் பாருங்க
ப்ராஃபிட் ஈக்குவல் டு 2017 எவ்வளவு சொல்லிருக்காங்க 16ல 1,75,000 அப்படியே எழுதிங்க, மாத்தி எழுதிடாதீங்க, கவனமா எழுதணும். அடுத்தது வந்து 1,50,000. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 lakhs. சரிங்களா? அவ்வளவுதான், ப்ராஃபிட் எழுதியாச்சு. அடுத்த இடமா இந்த செலவு எழுதிக்கணும். நான் ரெக்கரிங் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 45,000 rupees ரெக்கரிங் ஆகல, ரெக்கரிங் ஆகாமலே இதுல என்ட்ரி போட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றதே லெஸ் பண்றோம். நான் ரெக்கரிங் இன்கம் இன்க்ளூடட் இன் தி 2016 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால அதை நம்ம என்ன பண்றோம், லெஸ் பண்றோம். லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம், நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 45,000 rupees இன்க்ளூடிங் ப்ராஃபிட்ங்கிறதுனால இதை நாம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க 1,30,000 அவ்வளவுதான். இவங்களுக்கு தான் அப்படியே எழுத வேண்டியதான். 1,50,000 இவங்களுக்கு வந்து 2 lakhs அப்படியே எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அடுத்தது சி, பாயிண்ட் நம்பர் சி பாருங்க. A closing stock of year 2017 were overvalued by 30,000. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த வருஷத்துக்குரியது, 2017 புரியுது, கவனமா லெஸ் பண்ணணும். 30,000 rupees அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளவுங்க, 2 lakhs. இது வந்து 1,20,000, 1,30,000 இது வந்து. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷத்துடைய க்ளோசிங் ஸ்டாக் 30,000 வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஓப்பனிங் ஸ்டாக்ல ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். க்ளோசிங் ஸ்டாக்ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்ல நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயருடைய, அதாவது திஸ் இயர் 2017 க்ளோசிங் ஸ்டாக் மேபி 2018 ஓப்பனிங் ஸ்டாக். சரிங்களா? அப்போ இங்க 30,000 லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2018ல ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணிக்கணும், அதிகம் பண்ணிக்கணும். 30,000 அதிகம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகேவா? பாருங்க, add over valuation of opening stock, over valuation of opening stock எவ்வளவு வருதுங்க, 30,000 rupees. 30,000 rupees அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2,30,000, 1,20,000, 1,30,000. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ நீங்க சிம்பிளா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வேல்யூ எங்க கொடுக்கவே இல்லையே, நம்ம போட்டுக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டெஃபினெட்லி தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஒரிஜினல் என்ன சொல்றது ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்சோ. க்ளோசிங் ஸ்டாக்ல என்ன விதமான விஷயங்கள் நாம் செய்யறோமோ அது வந்து அப்படியே நெக்ஸ்ட் இயருடைய ஓப்பனிங் ஸ்டாக்கை பாதிக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து 30,000 லெஸ் பண்றோம், இங்க 30,000 ஆட் பண்றோம். சரிங்களா? அப்ப அது என்னாச்சு கணக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இங்க 30,000 கிரெடிட் சைடுல வர மாதிரியும் இங்க 30,000 டெபிட் சைடுல வர மாதிரியும் அட்ஜஸ்ட் ஆன மாதிரி ஆச்சு. சரிங்களா? ஓகே, வந்து அட்ஜஸ்டிங் ப்ராஃபிட் முடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம அதன் மூலமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1,30,000, 1,20,000, 2,30,000 rupees நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் போட போறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு total profit divided by number of years. ஓகேங்களா? இப்போ டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1,30,000 பிளஸ் 1,20,000 பிளஸ் 2,30,000 டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க, டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years. ஓகேங்களா? எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க,
4,80,000. 4,80,000 divided by 3 அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 1,60,000 rupees வரும். இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இது எவ்வளவுங்க? 1,60,000. இப்போ வந்து குட்வில் கண்டுபிடிக்க போறோம். goodwill equal to average profit into number of years of purchase. Average profit எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? 1,60,000 into average profit. Number of years of purchase. எவ்வளவுங்க? 4. இதுல சம்ல சொல்லிருக்காங்க பாருங்க. goodwill on the basis of 4 years purchase of average profit னு சொல்லிருக்காங்க. இந்த 4 தான் நம்ம இங்க போடுறோம். number of years of purchase. 4 years purchaseங்கறனால 4 போடுறோம். சரிங்களா? அதனால 1,60,000 into 4 6,40,000. இதுதான் வந்து value of goodwill. Value of goodwill equal to 6,40,000. That's all. This is number 5, page number 134, calculation of goodwill. சரிங்களா? இதை போட போறோம். இதுலயும் வந்து போன சம் மாதிரியே வந்து adjusted profit சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா adjusted profit. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க என்ன எழுத போறோம் அப்படின்னா பர்டிகுலர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் எழுதிக்கங்க. பர்டிகுலர்ஸ் இங்க வந்து 2000 என்ன இயர்னு பாத்துக்கங்க. 2016, 2017, 2018 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த அமௌண்ட் அப்படியே ஃபில் பண்றீங்க. 25,000, 23,000, 26,000 இது வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து எழுதிங்க. அவ்வளோ லெஸ் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். Profit of 2016 includes a non-recurring income of 2,500. non-recurring income 2,500 இதுல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பா லெஸ் பண்ணிடணும். non-recurring income எவ்வளவுங்க? 2,500. அந்த 2,500 இதுல இருந்து லெஸ் பண்ணிக்கிறீங்க. 2016ல மட்டும்தான் அந்த வேலை பண்ணணும், மற்ற இதுல வந்து பண்ணக்கூடாது. 22,500 இது வந்து அப்படியே வருங்க. 23,000 இது வந்து 26,000 அப்படியே எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். as per rules படி பாத்தீங்கன்னா அப்படின்னா stock destroyed by fire எவ்வளவுங்க? 3,500. சரிங்களா? இது வந்து 2017 இருக்குது. அதனால இது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 3,500 அவ்வளவுதான். இது அமௌண்ட் அப்படியே கீழே எழுதிங்க. இங்க 3,500 கழிச்சோம்னா எவ்வளவு வருங்க பாருங்க. ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருங்க? 26,500 ஆட் பண்ணிக்கிறோம். மறந்துடாதீங்க, ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம்.
Next பாருங்க, the stock was not insured but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be rupees 250 per annum னு சொல்லிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்டாக் இன்சூரன்ஸ் போடல, இனிமேல் ஃபியூச்சர்ல இன்சூர் பண்ணிக்கிறதா முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக அவங்க பிரீமியமா கட்ட போறது பாத்தீங்கன்னா 250 rupees per annum அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம வந்து இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம இதை டோட்டல் போட்டுக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம். இப்போ இதுக்கு கீழே என்ன எழுதுறீங்கன்னா average profit before adjusting insurance premium. Before adjusting insurance premium. Average profit before adjusting insurance premium அப்படின்னு போடுறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இது போடுங்க. 22,500 plus 26,500 plus 26,000 போடுங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. டோட்டல் பாருங்க. 75,000 divided by 3 எவ்வளவு வருதுங்க? 25,000. சரிங்களா? இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் பிரீமியம். இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுவதற்கு முன்னாடி ஆவரேஜ் ப்ராஃபிட் இவ்வளவு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண போறோம். பாத்தீங்களா? இப்போ இதுல இருந்து லெஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் equal to எவ்வளவுங்க? 250. இங்க இருக்கு பாருங்க, சம்ல இருக்கு பாருங்க. 250 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 24,750. இதுதான் வந்து என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் பேயிங் இன்சூரன்ஸ் பிரீமியம். சரிங்களா? ஆவரேஜ் ப்ராஃபிட் after insurance premium equal to 24,750. இதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம குட்வில் கால்குலேட் பண்ண போறோம். குட்வில் equal to ஆவரேஜ் ப்ராஃபிட், ஏற்கனவே நம்ம எழுதிக்கிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் into number of years of purchase அப்படின்னு சொல்றோம். இது ஏற்கனவே ஃபார்முலா நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 24,750 into ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 years of average அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 2 years. சரிங்களா? அப்போ 24,750 into 2 போட்டீங்க அப்படின்னா எவ்வளவுங்க? 49,500. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் குட்வில். ஓகேவா? அவ்வளவுதான்.